ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். வரும் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் குறித்து முக்கிய ஆலோசனை. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. வரும் 8ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை தொடர்பான வழக்கு. குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி. தமிழகத்தில் பாஜக நடத்தும் போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி மறுக்கிறது. கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வணிக ரீதியில் உற்பத்தியை தொடர வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெதர்லாந்து மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் குகேஷை வீழ்த்திய பிரக்ஞானந்தா. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறுவதையொட்டி மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இனி தொடர்வது விரிவான செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறுவதையொட்டி மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். நாட்டின் தலைநகரான டெல்லி சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சியின் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கு நடைபெறும் இத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. பிரச்சாரத்தின் இறுதி நாளில் டெல்லியில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி ஆம் ஆத்மி அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு எந்தவொரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க முடியாமல் மத்திய அரசு திணறுவதாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய பட்ஜெட்டில் எந்தவித முக்கிய அம்சமும் இடம்பெறவில்லை என விமர்சித்தார். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும், வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமர் மோடி தவறிவிட்டார் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் நுகர்வோர்கள் அதிகமாக இருந்தும் செல்போன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் அசெம்பிள் மட்டுமே செய்யப்படுகிறது என கூறிய ராகுல் காந்தி, செல்போன் உதிரிபாக உற்பத்தி உள்ளிட்ட அனைத்தும் சீனாவிடம்தான் உள்ளது என்றும் கூறினார். உற்பத்தி துறை மீது இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உலக தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியாவும் மாற வேண்டியது அவசியம் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். தமிழகத்தில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டிய அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன், தமிழகத்தில் அவசர நிலை இருப்பது போல் ஆட்சி நடப்பதாக விமர்சித்தார். தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் காவல்துறையினர் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை நீக்கி பக்தர்கள் எவ்வித தடையும் இன்றி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரி மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீனிவாசன், திருப்பரங்குன்றத்தில் காவல்துறையின் கட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மற்ற மதங்களில் தலையிட முடியாத காவல்துறையினர் இந்து மத வழிபாடுகளில் மட்டும் தலையிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 144 தடை உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளோம், நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிற மாநிலத்திலும் மேற்கு வங்காளத்திலும் கூட பாஜகவின் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் ராமஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதற்கான தேதியை இறுதி செய்யும் பணிகளில் சட்டப்பேரவை செயலகமும் முதலமைச்சர் அலுவலகமும் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 10ஆம் தேதி 11 மணி அளவில் நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட உள்ளது.
இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த மாதம் 6ஆம் தேதி கூடி 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. பேரவையின் முதல் நாளில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி கூட்டத்தொடரில் இருந்து ஆளுநர் RN ரவி உரையை வாசிக்காமல் வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கும் பொது பட்ஜெட்டில் விவசாயம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளரான முத்தரசன் கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் அது குறித்து பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம், விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து பட்ஜெட்டில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை என கூறி முத்தரசன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஓரவஞ்சனையான நிதி பகிர்வு மட்டுமின்றி மத்திய பாஜக அரசால் தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பிறகும் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த மத்திய அரசை கண்டித்து வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானதை தொடர்ந்து இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி மோதல் நிலவுகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையை அடுத்து அத்திப்பட்டு கிராமத்தில் 10,158 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட வடசென்னை அனல்மின் நிலையம் 3 திறக்கப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் இன்று வரை அதில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடசென்னை அனல்மின் நிலையம் சரியான நேரத்தில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடங்கியிருந்தால் இதுவரை 1,200 கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கக்கூடும் என்றும், அதன் மூலம் அதே அளவு மின்சாரம் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்படுவதை தவிர்த்திருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மின் திட்டங்களை செயல்படுத்தி தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை குறைத்தால் மட்டும்தான் மின்சார வாரியத்தை லாபத்தில் நடத்துவது சாத்தியமாகும் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியை நீக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது, துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் சரியாக செயல்படவில்லை என கூறி ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் அண்மையில் ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் தனது உரையை நிகழ்த்தாமல் சென்றது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், அவரை ஆளுநர் பதவியில் இருந்து திரும்பப் பெற மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் கூறி தமிழக அரசு சார்பில் மேலும் ஒரு மனு அளிக்கப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இதுபோன்ற வழக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு மருத்துவ கழிவுகளை கொண்டு வரும் வாகனங்களை ஜப்தி செய்து ஏல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் அம்மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டம் மஞ்சளு கிராமத்தில் கொட்டப்பட்டதால் அதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த லாரிகளை திரும்ப ஒப்படைக்க கோரி உரிமையாளர்கள் சார்பில் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் லாரிகளை திரும்ப ஒப்படைக்க முடியாது என்று உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது.
இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அண்டை மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுவது கடுமையான குற்றமாகும் என்றும் இதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறி அவர் மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் இதுபோன்ற செயலில் ஈடுபடுத்தப்படும் வாகனங்களை ஜப்தி செய்து ஏலம் விடவும் நீதிபதி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டை அருகே சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த குவாரி உரிமையாளர்கள் உட்பட 5 பேரை புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்தனர். இந்நிலையில் கைதான 5 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. விசாரணையின் போது எவ்வித துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் பிரக்ஞானந்தாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்ற இத்தொடரின் இறுதிப் போட்டியில் மற்றொரு தமிழக வீரர் குகேஷை எதிர்த்து விளையாடிய பிரக்ஞானந்தா பரபரப்பான டை பிரேக்கர் சுற்றில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தலாக வெற்றி பெற்றார். இந்த வெற்றி உலக செஸ் அரங்கில் பிரக்ஞானந்தாவின் அபார திறமைக்கு மற்றொரு சான்றாக அமைந்தது. வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் 2025 சாம்பியனாக உருவெடுத்த பிரக்ஞானந்தாவின் வெற்றியானது அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு சான்றாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பிரக்ஞானந்தாவுடனான போட்டியில் சிறப்பாக விளையாடிய குகேஷுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள உதயநிதி, இருவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எலைட் திட்ட வீரர்களாக இருப்பதில் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நாகை அருகே மூங்கில்குடியில் மண்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த ஓகூர் ஊராட்சியில் அமைந்துள்ள மூங்கில்குடி கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு அருகே உள்ள விவசாய நிலத்தில் மண்குவாரி அமைக்கும் பணியில் சில தனிநபர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் விவசாய நிலங்களுக்கு மத்தியிலும் பாசன வாய்க்காலுக்கு அருகிலும் குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமின்றி குழந்தைகள் மற்றும் கால்நடைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் கூறி மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இறக்குமதி வரியை உயர்த்தி அமெரிக்கா தவறு செய்துவிட்டது என அந்நாட்டு அதிபர் டிரம்புக்கு சீனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வசேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள சீனா, உலக வர்த்தக கூட்டமைப்பில் இது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களை காரணம் காட்டி கனடா, மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்க அதிரடியாக உத்தரவிட்டார். இதேபோல் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதித்து உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு கனடாவும் 25% வரி விதித்தது. மெக்சிகோவும் விரைவில் பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.